ஸோ அல்ட்ரா லைப்ரரியில இருந்து ஃபுட் பிரிண்ட் எப்படி டவுன்லோட் பண்ற இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் அல்ட்ரா லைப்ரரி அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லாகின்லாம் கேட்கும், இதில் நேமு, ஜிமெயில் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எந்த பார்ட் நம்பரோ அதை இதில் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே உங்களுக்கு சிம்பிள் ஃபுட் பிரிண்ட் 3D மாடல் வந்துருச்சு. ஸோ இப்போது டவுன்லோட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆல்டிஎம் இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஆல்டிஎம் டிசைனர் கொடுங்க. இதில் ஐ அக்ரி அப்படின்னு ஓகே பண்ணிக்கோங்க. தென் டவுன்லோடு. ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும் டவுன்லோட் ஆகிறதுக்கு. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட்ஸில் போய் அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்டைம் டிசைனர் கிளிக் பண்ணி, ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்கிரிப்ட் ஃபைல் இது எப்படி ஆல்டிஎம்ல இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்டிஎம் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல் இதில் ரன் ஸ்கிரிப்ட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர்னு கிளிக் பண்ணி ஃப்ரம் ஃபைல், இதில் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இம்போர்ட்னு வருதா, இது ஓப்பன் கொடுங்க. இப்போ இந்த ஃபார்ம்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அகெயின் ஃபைல்னு கேட்கும், ஃபைலை கொடுத்து இந்த டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி வரும், இதை ஓப்பன் கொடுத்து ஸ்டார்ட் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ இந்த வெப்சைட் பாட்டமில் ஆயிடுச்சு. ஸ்கீமேட்டிக் லைப்ரரி அண்டு பிசிபி லைப்ரரி, இதுதான் இந்த ஃபுட் பிரிண்ட் 3D பாடியும் அது கூட சேர்ந்து வந்துருச்சு.